செவ்வாய் ஓரை 2வது வாரம் முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல பூவால் அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் மஞ்சளை ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணிட்டேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து தயிர் ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணுறேன். முதல் வாரத்திலேயே நான் வெத்தலை தீபம் போட்டப்போ எனக்கு நல்ல பலன் கிடச்சிது. அதனால் நீங்களும் 6 வெத்தலை தீபம் போடுங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் முருகன்கிட்ட சொல்லுங்கள். வீட்டு பிரச்சனை, மனக்கவலையாக இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை, வீட்டு இடம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகன்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா கந்தன்கிட்ட சொன்னால் கவலையெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகன் பாதத்தில் போட்டுருங்க. அவர் எல்லாம் சரி பண்ணிடுவார். அடுத்து தேன் அபிஷேகம் பண்ணும்போது முருகர் என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார், குளிர்ச்சியாக இருந்தார். தேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு திருநீற்று அபிஷேகமும் பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முருகரை அலங்கரிச்சுட்டு ஓரமாக வச்சுட்டேன். 6 வெத்தலையை எடுத்து அது ஒரு தாம்பலத்தில் வச்சுட்டு வெத்தலை காம்புகளை கிள்ளிட்டு வெத்தலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு மண் விளக்கை வச்சுருவோம். நெய் ஊற்றிட்டு நூல் திரி போட்டுட்டு அந்த கிள்ளி வச்ச காம்புகளை விளக்குக்குள்ளே போட்டுட்டு நல்லா சாமி கும்பிடுவோம். வேல் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து குங்குமம் வச்சு வேல் மேலே குத்தியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு முருகர் வேண்டுதல் முடிச்சுக்கலாம்.